அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நேரத்திலே இந்த யூடியூப்பின் மூலமாக உங்களோடு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒரு சிறு வேத தாட் உங்களோடு ஷேர் பண்ண நான் விரும்புகின்றேன். வேத புஸ்தகத்தில் உள்ள அநேக முக்கியமான நபர்களில் ஆபிரகாம் நமக்கு மிகவும் விருப்பமானவர். இந்த ஆபிரகாமை குறித்த ஒரு சின்ன டெக்னிக்கல் ஸ்டடி. வேத புஸ்தகத்தை 7 தலைப்புகளின் கீழே வேத பண்டிதர்கள் பிரித்து நமக்கு கொடுக்கின்றார்கள். ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், பொயட்டிக்கல் புக்ஸ், ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ், காஸ்பல், ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச், எபிசில்ஸ் அண்ட் ரெவலேஷன். ஆனால் நான் ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பர்சன். ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை 7 ப்ராஜெக்டாக நான் முயற்சி செய்து பிரித்திருக்கிறேன். முதல் ப்ராஜெக்ட் கிரியேஷன் ப்ராஜெக்ட். இது ஆதியாகமம் 1 6 அதிகாரம் வரையிலும். இரண்டாவது பியூரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட். இது ஆதியாகமம் 7 11 வரையிலும். மூன்றாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் காட்ஸ் ஜெனரேஷன். ஆதியாகமம் 12 50 வரையிலும். நான்காவது பிரிசர்வேஷன் ஆஃப் காட்ஸ் ஜெனரேஷன். யாத்திரையாகமத்திலிருந்து மல்கியா வரையிலும். அடுத்ததாக 5வது ரிடெம்ஷன் ஆஃப் காட்ஸ் ஜெனரேஷன். மத்தேயுவிலிருந்து யோவான் வரையிலும். 6வதாக எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபர்தரன்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன். ரட்சிப்பின் தொடர்பு அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து யூதா நடபடிகள் வரையிலும். இறுதியாக நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் ப்ராஜெக்ட் ரெவலேஷன் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான ப்ராஜெக்ட் 3வது ப்ரிப்பரேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ராஜெக்ட். இது ஆபிரகாமை குறித்து தெளிவாக விவரிக்கின்றது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் காட்ஸ் ஜெனரேஷன். ஆதியாகமம் 12வது அதிகாரம், அதிலிருந்து நாம் தொடர்ந்து அதை குறித்து வாசிக்கின்றோம். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு இன்புட் வேண்டும், அதிலிருந்து அவுட்புட் வரும், அடுத்ததாக அதிலிருந்து அவுட்கம் எதிர்பார்க்கப்படும். இன்புட் என்றால் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸாக நடைபெறுவதற்காக என்னென்ன பொருட்கள் வைக்க வேண்டும். அவுட்புட் என்றால் அந்த பொருட்கள் எல்லாம் வைத்து வேலையை செய்யும் பொழுது அதிலிருந்து இமிடியேட்டாக என்ன ஒரு இமிடியேட் ரிசல்ட் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அவுட்கம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட்கம் இல்லை என்றால் ப்ராஜெக்டே வேஸ்ட் தான். அவுட்கம் என்றால் இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதனுடைய இறுதி கட்டம், அதனுடைய வெற்றி, அதுதான் அவுட்கம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காட்ஸ் ஜெனரேஷன், இதுல எப்படி இந்த இன்புட் அவுட்புட் அவுட்கம் வருகிறது? இது நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த 12வது அதிகாரம் 3 வசனங்களிலும் தெளிவாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இன்புட். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காட்ஸ் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட் வெற்றி அடைவதற்கு என்ன பொருட்கள் போடப்பட்டதென்றால், நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திற்கு போ. எல்லா ப்ராஜெக்ட் வேணும்னா அங்க நம்ம இன்புட் வைக்கணும். அதுதான் டெக்னிக்கல். சரியா? இன்ஜினியரிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நடத்த வேண்டும் என்றால் அதிலே சில பொருட்கள், சில மனிதர்கள், வேலையாட்கள் இதெல்லாம் வைக்க வேண்டும். ஆனால் இந்த ப்ராஜெக்டுடைய சக்சஸுக்கு ஆண்டவர் எடுக்க சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு என்று சொல்லுகின்றார். போடுகின்ற ப்ராஜெக்டுக்கு பதில் இங்கு விடுகின்ற ப்ராஜெக்ட் ஆண்டவர் சொல்லுகின்றார். இதுதான் ஆபிரகாமுடைய இந்த புது ஜெனரேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்டுடைய இன்புட். 2வது இதுல உள்ள அவுட்புட். அந்த இப்படி அவன் தேசத்தையும் இனத்தையும் எல்லாம் விடும் பொழுது அதுல என்ன அவுட்புட் வரப்போகின்றது? அவுட்புட் 2வது வசனம். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் இந்த ப்ராஜெக்டுடைய அவுட்புட். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய தேசத்தையும் வீட்டையும் இனத்தாரையும் விட்டு போவான் என்றால் என்ன ரிசல்ட் வரும்? அவன் பெரிய ஜாதி ஆக்கப்படுவான், அவன் ஆசீர்வாதமாய் மாறுவான், அவனுடைய பெயர் பெருமைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக முக்கியமான காரியம் அவுட்கம். ஏனென்றால்
ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் அவுட்கம் தான் இறுதி ரிசல்ட். அவுட்கம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இங்க என்ன அவுட்கம் வருகிறது பாருங்கள். 3வது வசனம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவன் விட்டு கொடுத்து அவனை காட்டுகின்ற இடத்திற்கு போகும் பொழுது அவனுடைய பேரை ஜாதியை பெரிதாக்குவேன் என்று மட்டுமல்ல, அவன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது எப்படி ஆயிற்று? இது உண்மை ஆனதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்தோம் என்றால் நிச்சயமாக இது உண்மையானது. வேத புஸ்தகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் இந்த ஆபிரகாமை கொண்டுதான் துவங்குகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய என்று சொல்லி துவங்கினது. ஆக இந்த ப்ராஜெக்டுடைய அவுட்கம் என்ன? ஆபிரகாம் மூலமாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு ஜாதி உருவாக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்தார். ஆகவே நிரந்தரமான ஒருவராலும் எடுபடாத ஒரு பெரிய உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாமினால், இந்த புது ஜெனரேஷன் உருவாக்கும் ப்ராஜெக்டினால், திட்டத்தினால் இந்த உலகத்துக்கு வந்தது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை விட்டு கொடுக்கின்றோம் என்றால் எதையோ இழந்து போனோம் என்றுதான் நான் நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. சரித்திரமும் வேத உண்மையும் ஆபிரகாமும் என்ன சொல்லுகின்றார்கள்? விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, நாம் நமக்கும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுவோம் என்று வேதத்தை நம்புகின்ற நமக்கு அவர் உணர்த்துகின்றார். ஆகவே ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க நம்மால் முடிந்த அளவுக்கு முயல்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நம் மூலமாக அவர் இந்த தேசத்துக்கும் நாட்டுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி.